ராதிகா அவர்கள் சமீபத்தில் முழங்காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மகளிர் தினத்தன்னைக்கு அவங்களே ரொம்பவே பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. முழங்காலில் அவங்களுக்கு வீக்கம் ஏற்பட்டிருக்கு, உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னும், அதற்கு காரணம் அவங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருந்ததான்னு சொல்லியிருந்தாங்க. மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு அவங்க நான் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த தகவலை வெளியிட்டிருந்தாங்க. தன்னுடைய கணவரும் தன்னுடைய குடும்பம் தான் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலை இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அவங்களிடம் அவங்களுடைய மருமகனான நிக்கோலாய் அவர்கள் பேசியிருக்கிறாரா. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பேசாமல் என் கூட இருந்துடுங்க. நான் திருமணத்தின் போதே சொன்னேன், நான் உங்களுக்கு மருமகன் இல்லை, மகன்னு. அதோடு மட்டும் இல்லாமல் அங்கிள் அவர்களுக்கும் அரசியல், அதற்கப்புறம் சினிமான்னு ரொம்பவே பிஸியாக இருக்கார். இங்கே பார்த்துக்கிறதுக்கு அவ்வளவாக ஆட்கள் இல்லை. ஆனால் நீங்கள் மும்பை வந்தீங்கன்னா அங்கே எப்போவுமே ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னுடைய வீட்டில் கால் சரியாகிற வரைக்கும், உடல்நிலை நல்லாவே உங்களுக்கு குணமாகிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி வரலட்சுமி அவர்களினுடைய கணவர் சொல்லியிருக்கிறாராம். இதனால் இப்போ ராதிகா அவர்களுமே அங்கே போய் இருக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்களாம். ஆக மொத்தத்தில் அங்கே போனால் தன்னுடைய உடல்நிலை சரியாகி தான் தன்னுடைய மருமகன் விடுவார் அப்படின்றது அவர் பேசுகிறதுலேருந்தே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால் ராதிகா அவர்கள் அடுத்ததாக தன்னுடைய மகளான வரலட்சுமி அவர்களுடைய போய் பார்த்திங்கன்னா இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதோட அவங்கள ஒரு மாதத்திற்கு மேலாக நடக்கக்கூடாது, காலை கீழே ஊனக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க சும்மா வெறும் கால் வலி தான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, வலி மாத்திரைகளையும் அதே போல் ஸ்ப்ரேவையும் அடிச்சிருக்கிறாங்க. மருத்துவரிடம் போய் கேட்டபோது தான் அதோடைய சீரியஸஸே தெரிஞ்சிருக்கு. அதற்கப்புறமாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது நடிகரும் அதே போல் அரசியல் பிரபலமான விஜய் அவர்கள் சமீபத்தில் தனக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா த்ரெட்னிங் வந்துருச்சு, அதனால் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சுருந்தார். இப்போ அவருக்கு ஒய்+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக பிரபலம் பிடித்த ஸ்டார் அப்படின்னாலே அவங்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ரசிகர்கள் ரொம்பவே கூட்டமாக அலைமோத ஆரம்பிச்சிருவாங்க. இதையும் தாண்டி அவருக்கு மெசேஜ் மூலமாக த்ரெட்னிங் வந்திருக்கு அப்படின்னதுமே இப்போ அரசாங்கத்திடம் இவர் ரெக்வஸ்ட் பண்ணதுமே விஜய் அவர்களுக்கு ஒய்+ பாதுகாப்பு கொடுக்க சொல்லி மத்திய அரசிடம் உத்தரவு வந்திருக்கு. அதனால் மார்ச் 14ஆம் தேதிக்கு மேலே இருந்து அவருக்கு இப்போ ஒய்+ பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்குது. எங்கேயுமே சமூக இடங்களில் நிறைய இடங்களுக்கு இவர் ரொம்பவே பார்த்திங்கன்னா போய் வந்துட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் இப்போ அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவருடைய பாதுகாப்புக்காக இப்போ இந்த விஷயத்தை கேட்டிருக்கிறாங்களாம். அதனால் எல்லோருமே இப்போ தொடர்ந்து விஜய் அவர்கள் எப்படியாவது அடுத்த தேர்தலில் நிற்கும்போது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுல அவருடைய ரசிகர்களும் சரி, அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சரி ரொம்பவே ஆர்வமாக இருந்து வந்துட்டுருக்காங்க. தாவேகா கட்சி ஆரம்பித்து பெரிய மாநாட்டு ஒன்றையே நடத்தி முடிச்சிட்டாரு. இந்த சூழ்நிலையில் இப்போ இவருக்கு ஒய்+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கதான் எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.